Hey friends, welcome back to our channel. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு Honda கம்பெனில இருந்து ஒரு Honda Cityங்க ஒரு மெரூன் கலர் வண்டி. நிறைய பேர் விருப்பப்பட்டு தேடிட்டு இருந்த வண்டி. மேக்ஸிமம் காலேஜ் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வண்டி. என்னதான் பழைய மாடலா இருந்தாலும் அந்த லக்ஸுரினஸ் குறையாத ஒரே வண்டினா அது Honda City தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸ் வீடியோக்குள்ள போய் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன வண்டி Honda Cityங்க. ஸோ இதோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வாங்க வண்டியோட 4 டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக்கு பார்ப்போம். இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஒன் செகண்ட் திருப்பி சொல்கிறேன். 2006 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது Honda City. 2026 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம காரோட இன்டீரியருக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து வருவோம். என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வண்டியோட 4 ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 விண்டோக்கான பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு அப்படியே இந்த சைடில் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் பவர் மிரர்ஸோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது. ஓகேவா, வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலே பாருங்களேன் செம்மையாக இருக்குது. வண்டி கிலோமீட்டர் ஓடிக்கு 1,37,612 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்குங்க. சரிங்களா, லைவாக பாருங்கள். வெயில் வந்து போட்டு கொளுத்துது, அதனால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் 1,37,612 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. வண்டியோட சென்டர் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட ஏசியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. சரிங்களா, நீங்கள் வண்டி நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லக்ஸுரியான வண்டிங்க, என்னதான் பழைய வண்டியாக இருந்தாலும் ஒரு லக்ஸுரியான வண்டிங்க. ஸோ 12 volt சார்ஜிங் அடாப்டர் போட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட க்ளோ பாக்ஸ் பார்ப்போம். வண்டியோட சின்ன க்ளோ பாக்ஸ் இங்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. மொத்தம் 2 க்ளோ பாக்ஸ் உங்களுக்கு இந்த வண்டியோட சீட் கவரோட லைவ் கண்டிஷனை பாருங்க, சூப்பரா இருக்குங்க. வெல் மெயின்டைன்டு வண்டி மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, ஒரு செகண்ட் ஓனரா இருந்தாலும் சிங்கிள் ஓனர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். சரி வாங்க வண்டியோட சென்டர் சீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டியோட ரியருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ வண்டி எனக்கும் சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டான லெக் ஸ்பேஸ் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் வண்டியோட ரியர் சீட்டோட கண்டிஷனும் லைவாக பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துருதுங்க. 2 பேர் வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வந்துருது. ஒரு 2 பேர் தான் போறீங்க அப்படின்னா, இல்லைன்னா இது ஹேண்ட் ரெஸ்ட் தூக்கி விட்டீங்கன்னா ஒரு 3 பேர் உட்காந்துக்கலாம். சீட்டோட குஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் சொல்கிறதுக்குன்னா நல்லா இருக்குங்க. வண்டியோட அப்பல்சர் பாருங்க, நல்லா நீட் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்து இன்ஜின் சவுண்டிங் கேட்போம். வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு ஹோண்டால விடெக் இன்ஜினு. வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். வண்டியோட இன்ஜினில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்நார்மலான நாய்ஸ் வரலங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸும் பார்த்தீங்கன்னா வரல. வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க. 2006 உங்களுக்கு வண்டி இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா சூப்பராக இருக்குங்க வண்டி. ஏன்னா பழைய வண்டி இருந்தாலும் அந்த ஒரு லக்ஸுரி லுக் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா, வாங்க வண்டிக்கு முன்னாடி போயிட்டு வண்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொன்ன வண்டி இந்த வண்டி தாங்க. ஸோ இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் 4 டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக்கு இன்ஜின் சவுண்ட் இன்ஜின் ரூம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டி டீட்டெயில்ஸை பற்றினா ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். 2006 மாடல் Honda Cityங்க, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2026 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட் தாங்க கோட் பண்ணுறாங்க. இந்த வண்டிக்கு ப்ரைஸை பார்க்குறப்ப கூட வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸில் இருக்குங்க. ஸோ உங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டி எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் உள்ளுக்குள்ள எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க இல்லை ப்ரோ எனக்கு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது, நான் கிளியர் பண்ணணும், அட்வான்ஸ் போட போகிறேன் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில்
இல்லை திண்டுக்கல் கரசம் நம்பர் தெரியும். அந்த நம்பர் காலையில் 9 மணி நைட்டு 9 மணிக்குள்ள கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வண்டிக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் 1,70,70,000 ரூபா கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க, மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பேர் சொல்லுங்க. இந்த 1,70,70,000 கண்டிப்பாக ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இல்லை பெரிய டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கு. சரிங்களா? நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இது மாதிரி நல்ல நல்ல வண்டிகள் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ். அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.